தொழில்ன்றது அப்படிதான் ஆகிப்போச்சு. சரவணாணிக்கு வர வேண்டிய அவசியமே இருக்காது. போகணும், நான் போயிட்டு வந்துட்டேன். போகலடா, வாட்சிக்கு டிஸ்பிளே மாத்திரம்டா. நான் கவனிக்கிற தலைவரா, வண்டியில் போகும்போது திரும்பலாம் மாட்டேன் தலைவர். நான் வண்டியில் திரும்ப மாட்டேன், அப்படியே லைவாக போயிட்டே இருப்பேன். யாரும் அப்படியா கடை எடுக்கல. கடை இல்லை, நான் கடை எடுக்கிறேன் இல்லையா? ஆள் வேணும்னு தெரியுமா? ஆள் யாருன்னு தெரியாமலே பேசிடுவேன் நான். ஆமாம், சேவ் பண்ண நம்பரே யாருன்னு தெரியாது. என்னடா இது ரொம்ப போச்சுன்னு. இல்லை கெதி பைய இப்படி இருக்கு. பையில ஒன்று பையில இருக்கும் பாரு. தலைவடி வேணா இன்னொரு விஷயம், அவங்க வந்து மீன் மார்க்கெட்டுனால அவங்களுக்கு அந்த ரேட்டு தெரியும். சொல்கிறாங்க நம்ம மார்க்கெட்டில். அதனால் நம்ம என்ன பண்ணால் அவங்களுக்கு இங்கே காசிமேடு வந்து நம்ம ஏமாறக்கூடாது. கண்டிப்பாக. ஆமாம், ஒரு கிலோவுக்கு அவங்க மார்க்கெட்டில் 30 ரூபா வாங்குறாங்க. எங்கே? சிதம்பரம் மார்க்கெட்டில். அவங்க வந்து வாங்குறாங்க. ஓ, வாங்குறான். பெரிய மீன் 30 ரூபாயும் சின்ன மீனுக்கு 50 ரூபாயும் வாங்குறாங்க. கொடுத்துங்க. பெரிய மீனுக்கு 30 ரூபாயும் சின்ன மீனுக்கு 50 ரூபாயும் வாங்குறாங்க கிலோவுக்கு. போன்லெஸ். அதனால தான் ஸ்மார்ட்பாக இவங்களுக்கு 28 கிலோவா கம்மி பண்ண மாதிரியே இருக்கும். வாங்க அவர் கொடுங்க. ஆமாம், என்ன பண்ணுறேன், இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்துட்டு கோலம் பீஸ் இருக்கக்கூடாது. அவர் வச்சுக்கிங்களா? வேணுமா? போட்டுலாம் இனிமேல் எதுவுமே கிடையாது. உள்ளாங்க அது கில்லிட்டு தான் இருக்குது. கில்லிட்டுக்களையே வந்து தான் இருக்கும். 20 நாளைக்கு உங்களுக்கு மீன் வந்து தான் இருக்கும். பெரிய போட்டெல்லாம் டோட்டலாகவே கட் ஆகி வருமானம் இல்லை எல்லாருக்கும். ஆமாண்ணா. வாங்க தலைவடிலாம் இருக்குங்களா? தலைவடி நேற்று கூட 1-2 வந்து மீன் சுத்தமாக காலியாகுது. எல்லாரும் சுத்தமாக காலியாக நேற்று மீன் நிறைய வந்து நேற்று 1-2 அப்படியே. நேற்று எழுந்து போகும்போது தான் ஒரு 2 பாட்டி வந்து ஒரு 1950-900 ரூபா கொடுத்துருப்பாங்க. கிளம்பிட்டேன், கட்சி பேசி வண்டியில் மாட்டியாச்சு, கிளம்பியாச்சு. அப்படி வந்து மீன் வந்து இன்னைக்கு ஒன்றுமே அவருக்கு அண்ணா வந்தார், கட்சிக்காரன். இந்த
சிக்காந்த ஒன்றும் சாணம் பிடிக்காதீங்க. இல்ல நான் வெறும் அன்னையோட நிப்பாட்டிட்டீங்களா? அது அன்னையோட நிப்பாட்டேன். வெறும் கல்லில் மட்டும் தான் முடியும். அவன் எனக்கு தெரியாது நீங்கள் குத்தம்னு சொல்லி நேரம் அங்கே கொண்டு போய் அவனை காட்டினேன். அண்ணா இது சாணம் பிடிச்சிடாண்ணே. சாணம் பிடிக்க கூடாது. சாணம் பிடிச்சா கத்தி தேய்து ஒரு பக்கம் இருக்கா.